வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நேகா யார் அப்படின்னு. ஸோ சீரியலில் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் விஷால் அவங்களோட தங்கச்சி அப்படின்னு 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ செம ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பாக்கியலட்சுமி சீரியல் அதில் வந்து ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க ப்ரோக்ராம் காம்படிஷனில். ஸோ அதை வச்சு தான் நிறையா கிண்டல் கேலி ரொம்ப டிகிரேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை 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 வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நேகா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் பண்ணுவீங்களா? இப்போ எங்கள் குடும்பத்தை கூட விட்டு வைக்கலையாடா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாய்க்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது, எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க எல்லோரும். என் பொண்ணு குழந்தையிலேருந்து நடிச்சிட்டு இருக்கா, அவள் இவ்வளோ வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் பேச என் பொண்ணு விஷயந்தான் கிடச்சதா? கலாய்க்கிறங்கிற பேரில் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவள் இத்தனை வருஷ சினிமா வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்துருக்கா. ஆனால் எதுவும் அவளை இந்த அளவுக்கு பாதித்ததில்லை. கமெண்ட் வர பார்த்து அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து நேகா வந்து ஒரு போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் விட்டு வைக்கலையாடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கே வருத்தமாக தான் இருக்குது. என்ன தான் கலாய்க்கிறதா இருந்தாலும் ஒரு அளவு இருக்குது. ஸோ அது எல்லை மீறி போகும்போது அவங்க மனசு கஷ்டப்படுது அப்படின்னு வரும்போது அதை அப்படியே விட்டுட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் அவங்களும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விஷாலுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நேகா, here is the CDP for I am Vishal's birthday, maybe the made by the people that love him அப்படின்னு போட்டு ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ் டி அப்படியே ஹாப்பி பர்த்டே ஹீரோ விஜய் விஷால் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் உள்ள பாண்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க. ஒரு அவ்வளோ மெச்சூர்டான பேசிச்சு அந்த பொண்ணு. பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணாக தான் இருந்துச்சு, தங்கச்சி ஸ்தானத்தில் இருந்தாலும். ஸோ நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறது மாதிரி, தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு அப்படிங்கிற மாதிரி அடித்து பேசிச்சு. 2 விஷயத்த அது கிளியர் பண்ணி விட்டு போச்சு விஜய் விஷாலுக்கு. உள்ளே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா மேட்டரில் நீ இன்னும் சாரி கேட்ட, பட் என்ன விஷயம்னு சொல்லி நீ சாரி கேட்கவே இல்லை. ஸோ அதை போய் நீ சொல்லிவிட்டு சாரி கேளு, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உடனே 3 பேரும் போய் என்ன விஷயம்னு சொல்லி சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா மேட்டரை எடுத்து பேசிச்சு. ஸோ நீ வந்து தர்ஷிகாவுக்கு வந்து ஹோப் கொடுத்த, நீ வந்து ஸ்பேஸ் கொடுத்தது தான் தப்பு, ஸோ உண்மையில தான் தப்பு அப்படின்னு சொல்லி கரெக்டாக பேசிச்சு. அவ்வளோ மெச்சூர்டாக பேசிச்சு அந்த பொண்ணு. ஸோ உண்மையிலே அவ்வளோ மெச்சூர்டான பொண்ணை இவ்வளோ கலாய்க்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் பார்த்து நம்ம கலாய்க்காமல் இருப்போம், அது வர சந்தோஷம். ஸோ எனிவே அடுத்து ஏதாவது அப்டேட் வந்தால் ஐ வில் கிவ் யூ அப்டேட். தேங்க்யூ.